ஹலோ ஜனங்களே, இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் இருக்குது, அதை பார்த்துடலாம். நான் நேற்று ஒமேகா போயிருந்தேன். இந்த பட்டர் பாக்ஸ் ரொம்ப நல்லாவே தேடிட்டு இருந்தேன். சரி, அங்கே கிடச்சதா டக்குன்னு வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் 900. இதுலேயே 2-3 கலர்ஸ் இருக்குது. இந்த லெட்டர் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா விலை கம்மி. அதே மாதிரி இது பாருங்கள், இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி லெட்டர்ஸ் இல்லாமல் இருந்தால், பட்டர்ன்ற லெட்டர் இல்லாமல் இருந்தால் விலை கம்மி. இதுலேயே பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. லெட்டர்ஸ் இல்லாமல் இது லெட்டர்ஸோட 3 டைப் வருது இதுலேயே. இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. 3 டைப் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அது சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எப்போதுமே புதுசாக ஒரு பொருள் வாங்கினா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டாச்சு. வாஷ் பண்ணி நல்லா ட்ரையாக தொடச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ இதில் பட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணியாச்சு. பட்டர் எல்லாம் இப்போ ஈவன் பண்ணிக்கலாம். இதில் வச்சுக்கும்போது நம்மளுக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கெலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம சால்ட் பிஸ்கட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை அளந்து எடுத்துக்கலாம். 190 கிராம் அளவு மைதா தேவைப்படும். ஒரு 4 கிராம் அதிகமாக எடுத்துக்கேன், ஏன்னா பாத்திரத்துலலாம் கொஞ்சம் ஒட்டிக்கும், கையிலலாம் ஒட்டிக்கும். அதனால் ஒரு 3 to 4 கிராம் அதிகமாக எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பட்டர் ஒரு 100 கிராம் வேணும். பட்டருக்கு பதில் நீங்கள் டால்டா இல்லைன்னா மார்கரைன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக பண்ணணுன்னா பட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். $102 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டரு. கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 3 கிராம் எடுத்துக்கலாம். சால்ட் ஒரு 3 கிராம் எடுத்துக்கலாம். 3 கிராம். இந்த பிராண்டில் தான் நான் பால் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 5 கிராம் அளவு நான் இதிலேருந்து எடுத்துக்கிறேன். ஃபைவ் கிராம் பால் பவுடர் எடுத்தாச்சு. சுகர் ஒரு 20 கிராம் தேவைப்படுது. 20 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். இருபது கிராம் எடுத்தாச்சு. பவுடர் பண்ணிக்கோங்க சுகரை. தயிர் ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். 20 கிராம் எடுத்தாச்சு.
டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது சேர்க்கும் போது சீக்கிரம் ஜீரணம் ஆகும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்காக மைதா எடுத்து வச்சுருக்கேன். மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பால் பவுடர், அதுக்கப்புறமா சால்ட்டு, கார்ன்ஃப்ளவரு, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் சேர்த்திக்கலாம். ஓமம், மாவு பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உள்ள மாவும் ஆட் பண்ணியாச்சு. கை வச்சு நல்லா ஒன்று திரட்டி எடுத்துக்கோங்க. மாவு ஒன்று சேர்கிறதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரட்டிக்கலாம். ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. திரட்டின மாவை பட்டர் ஷீட்டில் வச்சு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தப்பமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கு பிறகு குக்கி கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா பாக்ஸோட மூடி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. சால்ட் பிஸ்கெட் ரவுண்டாக தான் இருக்கும் நம்ம டீ கடைகளில் வாங்குறது. அதனால் நான் ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பேட்சில் வச்சு அந்த குக்கீஸ் எல்லாமே எடுத்திங்கன்னா சூப்பராக கிடச்சிருவாங்க. ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டுட்டு எல்லா குக்கீஸையும் அதில் அடுக்கிட்டு ஓடிஜி 170 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஓடிஜிக்குள்ளே ஒரு 20 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துங்கன்னா சூப்பராக குக்கீஸ் கிடச்சிரும். உங்களோட ஓடிஜி பொறுத்து டைம் ஒரு 5 மினிட்ஸ் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க. பாய்.